ஹலோ மக்களே! இப்ப நாம IKEA போயிட்டுருக்கோம். நீங்க வீடு ரெனோவேட் பண்றீங்க, இல்ல ஃபர்னிஷ் பண்றீங்கன்னா, IKEA வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ். IKEA வந்து ஒரு ஸ்வீடன் பேஸ்டு கம்பெனி. 63 நாடுகள்ல இந்த IKEA ஸ்டோர்ஸ் வந்து இருக்கு. வீடு ஃபர்னிஷ் பண்றதுக்கு தேவையான பொருட்கள், வீடு டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள், கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற ஐட்டம், அப்புறம் பாத்ரூம்ல, பெட்ரூம்ல இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஸ்பெசிஃபிக்கான பொருட்கள் வந்து இந்த ஸ்டோர்ல கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நீங்க பார்க்குறது ஒரு ஸ்டுடியோ டைப் அபார்ட்மெண்ட் மாதிரியான மாடல் ஹவுஸ். பெட் எப்படி இருக்கு? வார்ட்ரோப் எப்படி இருக்கு? அதுக்கு லைட்டிங்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? இந்த சைடு வந்து ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பக்கத்திலேயே வந்து வாஷ்ரூம் இருக்கு. ஸோ வாஷ்ரூம்ல என்னென்னலாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் ஐடியா வந்து இதை பார்த்தா கிடைக்கும். இதுலேயே இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் ரேட்டு போட்டிருப்பாங்க. இப்போ கிச்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிச்சனில் இருக்க கேபினட்ஸு அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அது எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக ரேட்டும் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு இப்படி தான் நம்ம வந்து கிச்சன் செட்டப் வச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாவும் இதில் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்டு ரேஞ்ச் வித் அவனும் கீழே இருக்கு. இதுல தனியா நமக்கு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு தேவையான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, ஒரு வாஷர் அண்ட் ட்ரையர். இதுக்கு இண்டிவிஜுவலா ரேட் குடுத்துருப்பாங்க. நீங்க அப்ளையன்ஸ் ஷோரூம்ல வாங்குற மாதிரியே IKEA ஸ்டோர்லயும் வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே இண்டிவிஜுவலாவும் கிடைக்கும். மொத்தமா நீங்க பிளான் பண்ணி வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். இப்போ நீங்க பார்க்குறது லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ். சோஃபாலே எத்தனை வெரைட்டிஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. அப்புறம் நமக்கு சோஃபாக்கு யூஸ் பண்ற பில்லோஸ் தனியா குடுத்துருக்காங்க. சைட் டேபிள்ஸ் தனியா குடுத்துருக்காங்க. இதுலயே என்னென்ன மெட்டீரியல், என்னென்ன இது எல்லாமே ஸ்பெசிஃபிகேஷன் இங்க குடுத்துருப்பாங்க. நம்ம ரேட் ஏதாவது செக் பண்ணனா கூட இந்த மானிட்டர்ல செக் பண்ணிக்கலாம். 6 சீட்டர் சோஃபால இருந்து ரொம்ப லார்ஜு, அதுக்கப்புறம் ரிக்ளைனர் சோஃபாஸ் வரைக்கும் எல்லா மாடலும் இங்க வந்து குடுத்துருக்காங்க. நம்மளோட ரூம் சைஸுக்கு தக்கன, நம்மளோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தக்கன நம்ம சோஃபாஸ் வந்து பார்த்து செலக்ட் பண்ண முடியும். இதோட எக்ஸ்டென்ஷனும் லிவிங் ரூம் ஃபர்னிச்சர்ஸ் தான். நம்ம டீப்பாய் மாதிரி, ஸ்டூலு, சைட் டேபிள் சொல்லுவாங்க. அதோட சேர்ந்த சில ஸ்டோரேஜ் இது, இந்த மாதிரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து இந்த செக்ஷன்ல கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ஒரு டீப்பாய் வாங்க போறீங்க அப்படின்னா, இத வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துட்டு போக முடியாது. கீழ வேர்ஹவுஸ்ல அந்த டீப்பாய் வச்சிருப்பாங்க. ஸோ, அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுல இருக்கிற இந்த பேப்பர்ல ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இத நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, அது எந்த ஐல் எல்லாமே கீழ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அத எடுத்துட்டு நம்ம கீழ வேர்ஹவுஸ்ல போயிட்டு, அ அது எந்த ஐல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அங்க இருந்து நம்ம அந்த டீப்பாய வந்து கலெக்ட் பண்ணிட்டு, பில் போட்டு வாங்கிக்கலாம். அ இப்ப மாடல்ல ஒரு கலர் வச்சிருப்பாங்க. பட் அந்த நீங்க ஃபோட்டோ எடுக்கும்போது, அதுல வந்து என்னென்ன கலர் அவைலபிலிட்டி இருக்குன்னு போட்டிருப்பாங்க. சப்போஸ் மாடல் இல்லன்னா கூட கீழ வேர்ஹவுஸ்ல இருக்கும். அங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பார்க்குறது எல்லாமே டிவி ஸ்டாண்டு. எல்லாமே வுட் ஒர்க்கு. சிலது ரொம்ப ஹெவியா இருக்கு. சிலது வந்து ரொம்ப லைட்டரா இருக்கு. இங்க வந்து சாப்டு வுட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு மர வேலை செஞ்சு, அதுல மிச்சமான அந்த மரத்தூள வச்சே இதுல குட்டி குட்டி ஃபர்னிச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ் வந்து கொஞ்சம் விலை கம்மியா இருக்கும். நல்ல ஹெவி வுட்ல ரியலா ஒர்க் பண்ணியிருந்தது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நம்ம ரூம் கலருக்கு செட் ஆகுற கலர், இல்ல நமக்கு புடிச்ச கலர நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆஃபீஸ் செட்டப்புக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ். நம்ம வீட்டிலேயே இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எர்கனாமிக்கல் சேர்ஸு, டேபிளு இதெல்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான, நமக்கு கம்ஃபர்டபுளான சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் வந்து இங்கேருந்து பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு ஆஃபீஸ் டேபிள் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். இதில் வந்து நமக்கு குஷன் வச்சது, பிளெயினாக இருக்கிற சேரு, இது வந்து ஒரு ஒரு சேரை பொறுத்தும் நமக்கு வந்து ரேட் மாறுபடும். அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு தேவையான ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க.
நம்ம வீட்லயே ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரி பண்றோம்னா, இந்த மாரி ஃபர்னிச்சர்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப மவுஸ் வைக்கிறதுக்காக, இல்ல செல்ஃபோன் சார்ஜ் பண்றதுக்காக, இல்ல தண்ணி, ஜூஸஸ் வைக்கிறதுக்கான கப் ஹோல்டர்ஸு எல்லாமே வச்சா ஆப்ஷனோட உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் வந்து இங்க இருக்குது. நம்ம பார்த்து நமக்கு தேவையானத சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியா இருக்க டேபிள் மட்டும் அவங்களே ஷிப் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாமே நம்ம வாங்கிட்டு, நம்மளா அசெம்பிள் பண்ற மாரி தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பெட்ரூம்க்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ். பெட்டு, மேட்ரஸ்ஸு, அப்புறம் வந்து பெட் கவரு, பில்லோல இருந்து எல்லாமே இருக்கு. அதுக்கான ரேட்டும் தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்க இத பார்த்தோனே 400 நெனச்சிடக்கூடாது. இதுல பெட் எவ்வளோ, மேட்ரஸ் எவ்வளோ, பில்லோஸ் எவ்வளோன்னு தனித்தனியா இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து எல்லா சைஸும் மேக்ஸிமம் ட்வின் பெட்டு, குயின் சைஸு, கிங் சைஸ்ல இருந்து எல்லாமே கிடைக்கும். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கெஸ்ட் பெட்டுன்னு சொல்லுவாங்க. யூசுவலா கெஸ்ட் பெட்டுக்கு இது மாரி குட்டியா இருக்கிற மாதிரி பெட்டு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அடுத்த செக்ஷன் வந்து கிட்ஸ் ரூமு. பாருங்க குட்டி குட்டி சேரு, குட்டி குட்டி டேபிள். அதோட அந்த சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான போர்டு, அதுக்கப்புறம் கிரேயான்ஸு, வாட்டர் கலரு, இது மாரி குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டமுமே இந்த இடத்துல கிடைக்குது. அதோட கொஞ்சமா டாய்ஸும் வந்து குடுத்துருக்காங்க. நீங்க கிட்ஸ கூட்டிட்டு வந்துட்டு கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ, அது மாதிரி நீங்க ரூம வந்து டெக்கரேட் பண்றதுக்கோ, ஃபர்னிஷ் பண்றதுக்கோ இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் அவங்களே பார்த்து பார்த்து சூஸ் பண்றதுக்கு. இத வந்து ஓட்டமேன்னு சொல்லுவாங்க. இத சிட்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க கொஞ்சம் பொம்மைகள் வந்து குடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே கிட்ஸ் பெட்டு. கொஞ்சம் வளர்ந்த ஒரு 5 இயர்ஸ்க்கு உள்ள குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பெட் வந்து நமக்கு மாடல் குடுத்துருக்காங்க. ரொம்ப குட்டி குழந்தைங்களுக்கு தேவையான கிரிப்ஸும் குடுத்துருக்காங்க. ரொம்ப பேபிஸா இருந்தா இந்த மாரி கிரிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரிப்ஸ்லயே 2, 3 மாடல் வெரைட்டிஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு யூஸ் பண்ற பெட்ஷீட்ஸு, குழந்தைங்களுக்கு அது போடுற அந்த மேட்ரஸ்ஸு எல்லாமே தனித்தனியா குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம மொத்தமா பார்த்தது எல்லாமே இங்க இண்டிவிஜுவலா வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க அந்த மாடல் ஹவுசஸ்ல யூஸ் பண்ண பிளேட்டு, அதுக்கப்புறம் வெசல்ஸு, கிச்சன்ல யூஸ் பண்ற எல்லா ஐட்டம்ஸும் வந்து அது இல்லாமயும் இங்க வந்து நெறையவே குடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு எது தேவையோ அத பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ப்ரைஸ் பொறுத்தவரைக்கும் ஐக்கியால எல்லாமே ரீசனபிள் ப்ரைஸ் தான். ரொம்ப சீப்பான குவாலிட்டிலயும் இருக்கு. ரொம்ப நல்ல குவாலிட்டிலயும் இருக்கு. சில இது எனக்கு லைஃப் வரல. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கிச்சனுக்கு வாங்குன டிஷ் சோப் டிஸ்பென்சர் எல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் லீக் ஆக ஆரம்பிச்சது. பட் கிச்சனுக்கு நான் வாங்கின ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ், கிளாஸ் ஜார்ஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்குது. எந்த ஃபால்ட்டுமே இல்லை. அதே போல் நான் வந்து கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். அதுவுமே கொஞ்சம் நல்லாவே லைஃப் வருது. இங்கே கொஞ்சம் கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒயின் கிளாஸ், பியர் கிளாஸ், விஸ்கி கிளாஸ்னு தனித்தனியாக இருக்குது. அது போக ஆயில் கண்டெய்னர், மற்ற கிளாஸ் ஐட்டம்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற மேட்டு, லாண்ட்ரி பேகு, லாண்ட்ரி பேஸ்கெட்டு, ஹேங்கர்ஸு, அப்புறம் ஹேண்ட் சோப் டிஸ்பென்சரு, பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டூல்ஸு, குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டூலு, அப்புறம் சோப்பு ஷாம்புலாம் வைக்கிற ஸ்டாண்டு, இந்த மாதிரி எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது. ஷூ ஆர்கனைசர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹோம் ஆர்கனைசேஷனே தனியாக ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே லைட்டிங்ஸ் தான். நம்ம வீட்டுக்கு டேபிளுக்கு தேவையான லேம்பில் இருந்து, ரூமுக்கு தேவையான லைட்டு, டெக்கரேஷன் லைட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ரூமுக்கு தேவையான லைட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. கார்டனுக்கு எப்படி இருக்கணும், பெட்ரூமுக்கு எப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் பாத்ரூம்குள்ள லைட்டிங்ஸ் கூட இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து மிரரோட சேர்ந்த லைட்டிங்ஸ் மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டெக்கரேஷன் லேம்ப்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது.
இன்னும் இது மாதிரி நிறைய பொருட்கள் ஐக்கியாவில் இருக்குது. கிச்சனோட செட்டப் மட்டுமே தனியாக ஒரு வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.